So hello viewers, welcome back to Ikra in the World. இன்னைக்கு நம்ம வீடியோல பிராத்மிகோடைய ஸ்டோரி நம்பர் 3 தான் வந்து பார்க்க போறோம். दर्जी और हाथी, அதாவது டெய்லர் அண்ட் எலிஃபென்ட் வந்து பார்க்க போறோம். So कहानी का सारांश, किसी शहर में दर्जी की एक दुकान थी. So ஒரு சிட்டில வந்து டெய்லருடைய ஒரு ஷாப் வந்து இருக்கு. वह दुकान सड़क के पास थी. So அந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது, ரோட் ஓரமாக இருக்குது, நியர்பை டு த ரோடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏக் ஹாத்தி நஹானே ரோஜ் உஸ் சடக் சே ஹோக்கர் ஜாயா கர்த்தா தா. ஸோ ஒரு எலிஃபெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா டெய்லி குளிக்கிறதுக்காக அந்த ரோடு வழியாக தான் வந்து என்ன பண்ணுதுன்னா போகுது. தர்ஜி உஸ் ஹாத்திக்கோ ரோஜ் கேலே தியா கர்த்தா தா. ஸோ அந்த டெய்லர் என்ன பண்ணுறாருன்னா அந்த எலிஃபெண்ட்டுக்கு டெய்லி வந்து வாழைப்பழம் வந்து கொடுக்குறாரு. हाथी भी रोज खेले के लिए वहाँ आकर अपनी सूंड बढ़ाता था. ஸோ எலிஃபெண்ட் என்ன பண்ணுதுன்னா டெய்லி அந்த கடையில் வந்து தன்னுடைய ட்ரங்கை வந்து நீட்டி அந்த வாழைப்பழத்துக்காக தன்னுடைய ட்ரங்கை நீட்டி நிற்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா நடந்துட்டுருக்கு. एक दिन हाथी ने हमेशा की तरह खेले के लिए अपनी सूंड बढ़ाई. ஸோ ஒரு நாள் அந்த எலிஃபெண்ட் வந்து எப்பயும் போல் என்ன பண்ணுதுன்னா வாழைப்பழத்துக்காக தன்னுடைய ட்ரங்கை வந்து நீட்டுது. दर्जी के पास खेला नहीं था. ஸோ தர்ஜி கிட்ட டெய்லர் கிட்ட வந்து வாழைப்பழம் இல்லை. इसलिए उसने एक सुई सूंड में चुबा दी. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ஒன்று இல்லைன்னா விரட்டி விட்டுருக்கணும். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நீடில் எடுத்து அதனுடைய ட்ரங்க்கில் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா குத்திடுறாரு. दर्जी का यह व्यवहार हाथी को अच्छा नहीं लगा. ஸோ டெய்லருடைய இந்த பிஹேவியர் வந்து எலிஃபெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. फिर भी हाथी चुपचाप नहाने चला गया. ஸோ அதுக்கப்புறமும் எலிஃபெண்ட் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அமைதியாக வந்து குளிக்க போயிடுது. वापस आते समय हाथी ने अपनी सूंड में गंदा पानी भर लिया. ஸோ ரிட்டர்ன் பேக் வர்றப்போ அந்த எலிஃபெண்ட் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய ட்ரங்க்கில் வந்து ஃபுல்லாக டர்ட்டி வாட்டர் வந்து ஃபில் பண்ணி கொண்டு வருது. उसने दर्जी की दुकान पर वह गंदा पानी डाल दिया. ஸோ என்ன பண்ணுதுன்னா அந்த டர்ட்டி வாட்டரை வந்து ஃபுல்லாக டெய்லருடைய ஷாப் ஃபுல்லாக என்ன பண்ணுதுன்னா ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிடுது. इससे दुकान में रखे सारे नए कपड़े खराब हो गए. ஸோ அதனால் கடையில் இருந்த எல்லா புது துணியும் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. अब दर्जी पछताने लगा. ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ஹீ ரிப்பெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீக் இதுலேருந்து என்ன லெசன் நம்ம அப்படி கற்றுக்குறோம் அப்படின்னா ஹன்சி மஜாக் கி பி சீமா ஹோனி சாஹியே. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஃப்டர் ஷுட் ஹேவ் அ லிமிட் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியோட மீனிங்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.